திண்டுக்கல்லில் ஆர்டிஓ அதிகாரி என கூறி வசூல் வேட்டை நடத்திய 2 போலி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனோவா காருடன் வசூல் வேட்டை நடத்தியவர்களின் பின்னணி என்ன? ஃபேன்சி நம்பர் அரசு முத்திரை பொறித்த புதிய இனோவா காருடன் வாகன ஓட்டிகளை மிரட்டி பணம் வசூலித்தவர்கள் ரிப்பேரான வண்டிக்கு அபராதம் போட்டு போலீசில் சிக்கியுள்ளனர். போலி அதிகாரிகள் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் திருச்சி 4 வழிச்சாலையில் உள்ள இபி காலனி அருகே அரசு முத்திரையுடன் கூடிய இனோவா கார் ஒன்று வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய நபர் அந்த வழியாக வந்த 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் போன்றவற்றை சோதனை செய்து இருக்கிறார். பின்னர் வட்டார போக்குவரத்து துறை பறக்கும் படை அலுவலர் காரில் அமர்ந்து இருப்பதாக கூறி அவரிடம் வாகன ஓட்டிகளை அழைத்து சென்றுள்ளார். பின்னர் ஏதாவது ஒரு குறையை கூறி அவர்களை மிரட்டி லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்டு வாகனங்களை அனுப்பி வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த சிப்ஸ் கம்பெனியின் ஊழியர்கள் ஜீப்பில் சிப்ஸ் ஏற்றிக்கொண்டு வந்து திண்டுக்கல்லில் உள்ள கடைகளுக்கு சப்ளை செய்துவிட்டு அவிநாசிக்கு திரும்பி செல்லும் போது 4 வழிச்சாலையில் ஜீப் பழுதாகியுள்ளது. பழுதடைந்த ஜீப்பை மற்றொரு வாகனத்தில் கட்டி ஒர்க் ஷாப்புக்கு இழுத்துச் சென்றனர். அப்போது அந்த பகுதியில் ஆர்டிஓ என கூறிக்கொண்டு வாகன சோதனை நடத்தி கொண்டிருந்த நபர் அந்த ஜீப்பினை நிறுத்தி சோதனை செய்து பணம் 10,000 ரூபாய் அபராதமாக செலுத்துமாறு மிரட்டினார். இதில் சந்தேகமடைந்த டிரைவர் அகமது ஜபீர் தனது ஓனரிடம் பேசிவிட்டு பணம் தருகிறேன் என்று கூறிவிட்டு தாடி கொம்பு போலீசாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாடி கொம்பு போலீசார் வசூல் செய்து கொண்டிருப்பதை நேரில் பார்த்து காரில் இருந்த நபரையும் வசூல் வேட்டை நடத்தி வந்த நபரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். மோசடிக்கு அவர்கள் பயன்படுத்திய இனோவா காரையும் தாடி கொம்பு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். விசாரணையில் இருவரும் போலியான வட்டார போக்குவரத்து அலுவலர் என்பது தெரிய வந்தது. பிடிபட்டவர்களில் ஒருவர் மதுரை கே புதூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் மற்றொரு நபர் நத்தம் கோபால்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்த சிவக்குமார் என்பதும் தெரிய வந்தது. சிவக்குமார் என்பவர் 4 வழிச்சாலை ஒப்பந்தம் செய்துள்ள தனியார் நிறுவனத்தின் ஊழியராக இருந்துள்ளார். இருவரையும் தாடிக்கொம்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில்